காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது மூர்க்க நாயனாருடைய வரலாறு. மூர்க்கத்தனமான பக்தி செய்து சூதாட்டத்தின் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு அதன் மூலம் தொண்டர்களுக்கு திருவமுது செய்வித்து சிவபதம் எப்படி பெற்றார் என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய அவதார திருத்தலம் தொண்டை மண்டலத்திலே பாலாற்றங்கரையின் வடகரையில் அமைந்துள்ள திருவேற்காட்டில் அவதரித்த சிவனடி செம்மல். வேளாளர் மரபில் அவதரித்தவர். சிவனின் 5 எழுத்து நாமத்தை மறவாமல் ஓதுபவர். தொண்டர்களுக்கு திருவமுது செய்விப்பதே தன்னுடைய அறப்பணியாக தொடர்ந்தவர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அவர் உணவிட்ட பின்பே தாம் உணவருந்துவதை வழக்கமான பணியாக கொண்டவர். அவர் தம்முடைய சொத்துக்களை கொண்டு, வேளாளர் மரபுன்னு சொன்னோம் இல்லையா, அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தொண்டர்களுக்கு திருவமுது செய்விப்பார். அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவர் தவறாமல் ஈடுபவர். சிவன் அடியார்களுக்கு என்று ஒரு ஆயுதம் வைத்திருப்பார். வறுமையை கொடுப்பார். அப்பொழுதும் அறப்பணியை தொடர்ந்து செய்வார்களா என்பதை சோதித்து பார்த்து விடுவார் ஐயன். இங்கும் அப்படித்தான். தொண்டர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே போயிற்று. இவருடைய வருமானம் சுருங்கி கொண்டே வந்தது. வருமானம் போதவில்லை. அப்போ என்ன பண்ணாரு, வீட்டில் இருக்கிற உடைமைகள்லாம் எடுத்து விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவு படைத்தார். அதுவும் சுருங்கிவிட்டது. விற்க வேறு பொருள் கிடையாது வீட்டில். அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலம் திருவமுது செய்விக்க வேண்டும். என்ன செய்வது? அப்போ அவருக்கு ஒரு யோசனை உதிச்சது. சிறிய வயதில், இளமை காலத்தில் அவர் சூதாட்டத்தை குறைவர கற்றிருந்தார். அதனுடைய தொழில்நுட்பங்கள், தந்திரம் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. சரி, நாம் இதையே செய்யலாம், இதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு திருவமுது செய்விக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். தம்முடைய சொந்த ஊராகிய திருவேற்காட்டிலே முதலில் அந்த சூதாட்டத்தை அவர் ஆரம்பித்தார். அவர் கையில் ஒரு சுரிகைன்னு சொல்லக்கூடிய குருவாலை வச்சிருப்பார். யாராவது மறுத்து பேசினாலோ, முறை தவறி பேசினாலோ அதை மூர்க்கத்தனமாக எடுத்து குத்திடுவார். அதனால் அவருக்கு மூர்க்க நாயனார் என்ற பெயரே வழங்கலாயிற்று. அவர் சூதாட்டத்தில் ஒரு சிறிய தந்திரத்தை பயன்படுத்துவார். என்னன்னா, எதிர்க்க ஆடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள முதல்ல ஜெயிக்க விடுவார். அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா ஆட்டத்தில். அப்போ என்ன நினைப்பாங்க, தொடர்ந்து நாமளே ஜெயிப்போம்ன்ற எண்ணத்தை எதிராளிக்கு அவர் உண்டு பண்ணிடுவார். முதல் ஆட்டம் இவர் தோற்பார். அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பந்தயத்தில் அத்தனையும் அவரே ஜெயிப்பார். அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு என்ன செய்வார், ஒரு காசும் அவர் கையில் எடுத்துக்க மாட்டார் தனக்குன்னு. தன் சொந்த செலவுகளுக்காக ஒருபொழுதும் அதை அவர் பயன்படுத்தியது இல்லை. அது அத்தனையையும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விப்பதையே பயன்படுத்தி கொண்டார். பல ஸ்தலங்களுக்கும் செல்லுவார். அங்கே உறையக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவார். திரு 5 எழுத்தை ஓதுவார். தன்னுடைய ஊரில் சூதாட்டத்துக்கு யாரும் வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அத்தனை பேரையும் அவர் தோக்கடிச்சிட்டாரு. என்ன பண்ணார், பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் சென்று அங்கு சூதாடி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த அறப்பணியை அவர் தொடர்ந்தார். திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் சிவனுடைய ஆலயம். அங்கு அவர் மனதிற்கு விருப்பமான ஒரு ஸ்தலமாக இருந்தது. அங்கே சென்று அவர் அமர்ந்து சிவனை நினைந்து வணங்குவார். அவருடைய முக்தி தலம் திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம். அங்கே வரார். அங்கே அந்த ஊரில் இருக்கிற சூதாட்டம் ஆடுறவங்க கிட்ட பந்தயத்தில் ஜெயிச்சு அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவு படைத்தார். இது அவருடைய முக்தி தலம். சூதாட்டம் முறை தவறான ஆட்டம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அதிலும் மூர்க்கத்தனத்தை புகுத்தி சிவபதத்தை பெறுகிறார். எப்படி? அதில் அவர் முறையாக இருந்தார். தமக்கென்று ஒரு காசும் வைத்து கொள்ளாமல் இறைவன் அடியார்களுக்கு என்றே அத்தனை காசுகளையும் அவர் செலவிட்டவர். இந்த திருத்தொண்டிற்காகவே அவருக்கு சிவபதம் கிடைத்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தகையில், மூர்க்கர்க்கும் அடியேன்னு.
எப்படி பாட முடியும்? ஒரு அடியவர் இன்னொரு அடியாரை எப்படி சிறப்பித்து பாட முடியும்? திருத்தொண்டு உண்மையாக இருந்தது. மன உறுதி மேம்பட்டதாக இருந்தது. எப்பாடுபட்டாகிலும் எத்தொழிலை செய்தாகிலும் இறைவனுடைய தொண்டர்களுக்கு நான் திருவமுது செய்விப்பேன் என்ற மாறாத உறுதியும் பக்தியும் இருந்த காரணத்தால் அவர் சிவபதம் அடைந்தார். இந்த நிகழ்வை பாராட்டும் விதமாக ஆண்டுதோறும் அவருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவர் பிறந்த அவதார திருத்தலமாகிய திருவேற்காட்டிலே வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலும், முக்தி தலமாகிய கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்திலும் இந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இறைவன் அடியார்களுக்கு திருவமுது செவிப்பதன் மூலம் சிவபதம் அடையலாம் என்பதை அறுதியிட்டு கூறிய மூர்க்க நாயனாருடைய புராணம் இது. நாமும் சிவனடியார்களை வணங்குவோம், சிவபதம் அடைவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.